வெளியே தூக்கி போடுங்க. அண்ணே 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 பேசுறது கேளுங்க அண்ணே 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 அவனை விட்டுருங்க அண்ணே. சாது மிரண்டா என்ன ஆகும் தெரியுமா? பெரிய ஹீரோவா நீ? சாது மிரண்டா என்னடா ஆகும்? மிரண்டா பாப்போம், மிரண்டா மிரண்டா பாப்போம். எந்திரி, மிரண்டா மிரடு 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 மிரண்டா மிரடு மிரண்டா மிரண்டா மிரடு 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 மிரண்டா மிரடு 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 மிரண்டா மிரண்டா மிரடு மிரடு மிரடு. பெரிய புத்திசாலியா நீ? ஏகிட்டே மாதிரியா? அப்படித்தான் போடு. இதுபடி அநியாயம் பண்றீங்கன்னு கேட்டா என்ன நடக்கும்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? ஷூ சுத்தம் பண்ணு. உன் நாக்கால ஷூ சுத்தம் பண்றா. தொடக்க சொன்னது கையால இல்லடா, நாக்கால. என்ன ஷூ ரொம்ப அழுக்கா இருக்கா? இத பார், நடந்தது நடந்து போச்சு. இதெல்லாம் ஒரு கெட்ட கனவை நினைச்சு மறந்துடு. இந்த வேதனையை மறக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீ தப்பு பண்ணல, ஆனா யாரும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. மீறி கேட்டா நீ ஆளை வச்சு அடிப்ப. என்னை அடிக்கிற உரிமையை உனக்கு யார கொடுத்தது? என்னை படிச்ச ஆண்டவன் கொடுத்தானா? சட்டம் கொடுத்ததா இல்ல நான் உன்னை அடிக்க சொன்னா? நீ செஞ்சது தப்புடா. டேய், இனிமே இந்த தப்பு செய்வியா? உன்னை தடிக்க யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டியா? உனக்கு உனக்கு என் கையால தான் சாவு. என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன சாவுக்கு பேசுற? பால தலைக்கேறிச்சா? இங்க பார், ஆபீசர் கேள்வி கேட்டா பதில் சொல்லல. எஸ் சார். மறுபடியும் நீ அந்த ரவுடி கிட்ட போய் உதவாங்க போறியா? சாரி சார். புரிஞ்சுதா? ஓகே சார். டியூட்டிக்கு லேட்டா வருவியா? வரமாட்டேன் சார். குட் நைட் சார். என்ன குடிக்கிற? என்ன என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? குட் மார்னிங். என்ன மன்னிச்சிருங்க, ரொம்ப தாகமா இருந்தது, தொண்டை வறண்டு போயிடுமேன்னு எடுத்து குடிச்சிட்டேன். என் கண்ணு முன்னாடி யாரு திருடினாலும் எனக்கு அது பிடிக்காது. ஆனா இன்னைக்கு என்னோட நிலைமையை பாருங்களேன், நானே திருடி குடிக்க வேண்டியதாயிடுச்சு. நான் செஞ்சது தப்புன்னா என்னை மன்னிச்சிடுங்க. போன தடவை எனக்கு அடிபட்டப்போ வர்மக்கலை மூலமா எனக்கு அதை சரி பண்ணீங்க. அதுக்கு நான் நன்றி சொல்லிட்டு போலாமேன்னு தான் வந்தேன். என்னடா இதை சொல்றதுக்கு இவன் இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கானே நீங்க உங்க மனசுல நினைக்கிறீங்க. ஆனா நான் ரொம்ப பிஸியா இருந்துட்டேன், அதான் வர முடியல. இன்னைக்கு நான் அப்படியே இந்த பக்கமா நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்க வீடு இங்க இருக்கிறது ஞாபகம் வந்தது. அதான் நேர்ல எல்லாரையும் பார்த்து நன்றி சொல்லிட்டு போலாமேன்னு இங்க வந்தேன். ஆமா, வீட்டுல எல்லா குருமார்களும் இருக்காங்கல்ல? வா, இது ரொம்ப அழகா இருக்கே. இதுதான் தெய்வீக பலிபீடம்.
ஒருத்தர் டிராகன் முதிரையோட இந்த பலிபீடத்துல நின்னாங்கன்னா அவங்க பிறப்பு இறப்பு ரெண்டையும் கடந்த ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிடுவாங்க. தம்பி, நீ டிராகன் மலையை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? அதை பத்தி கதைகள்ல தான் கேள்விப்பட்டிருக்கேன். ம்ஹும். சரி, வந்து உட்கார். ஆ, நீ கதையில கேள்விப்பட்டதுக்கும் உண்மை நிலைக்கும் பயங்கர வித்தியாசம் உண்டு. ஆ, பொதுமக்கள் டிராகன் மலையிலயும் அதை சுத்தியும் அவங்க வீடுகளை கட்ட ஆரம்பிச்சாங்க. அதனால அந்த மலையை கிட்டத்தட்ட அழிஞ்சு போயிடுச்சு. அப்ப அங்க இருந்த பலிபீடமும் மண்ணுக்குள்ள புதைஞ்சிருச்சு. ஓஹோ. அதிர்ஷ்டவசமா ராணுவ தலைமையகத்திலிருந்து அங்க ஒரு நினைவிடம் கட்டும்போது அந்த பலிபீடம் புதைஞ்ச இடத்தை கண்டுபிடிச்சாங்க. பல வருஷங்களா புதைபொருள் ஆராய்ச்சி நடத்தி பலிபீடத்தோட ஒரு பகுதியை மீட்டு எடுத்தாங்க. நான் சொல்றது புரியுதா? ஆ, புரியுது. டாக் கலைய கத்துக் கொடுக்கறவங்க டிராகன் மலையில தான் பயிற்சி முகாம் வச்சிருக்காங்களா? அது பயிற்சி முகாம் இல்ல, அது ஒரு பலி கொடுக்கற இடம். ஓ, பலிபீடமா? வைங்க, ஊத்துங்க. சார், நான் உங்களை எதுக்காக பார்க்க வந்திருக்கேன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச இந்த சண்டை போடுற கலையை தயவு செஞ்சு எனக்கு நீங்க கத்துக் கொடுக்க முடியுமா? மன்னிச்சு, எப்படி சண்டை போடுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நீங்க வந்தியா? கத்து கொடுக்கறது உங்க வேலை இல்லப்பா. தோத்துக்கிட்டே இருக்கிறவன் இன்னைக்கு அதை ஜெயிச்சிடுவான்னு நீங்க நினைக்கிறீங்களா? எடுத்துக்க. இருக்கட்டும். உங்க பொண்ணுக்கு என்ன பார்த்தாலே பிடிக்கல. மாஸ்டர், ம். இந்த கலையை கத்துக் கொடுக்க நான் உங்களுக்கு எவ்வளவு பணம் தரணும்? பணமா? அதை கத்துக்க எனக்கு பணம் தர வேண்டிய தைரியம் தான் வேணும். உனக்கு அது இருக்கா? எனக்கு வேணும், நான் ஒன்றும் கேட்கலையே. வேண்டானா விடு. சரி, கொடு. உயிரை பணையம் வச்சு அவங்க எதுக்காக வேலை செய்யறாங்கன்னு உனக்கு தெரியுமா? இவங்கெல்லாம் கூலி தொழிலாளிங்க. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாதான் அவங்க வாழ்க்கையை ஓட்ட முடியும். ஒரு பேங்க கொள்ளையடிக்க வந்தவன ஒரு பொண்ணு தன்னந்தனியா எதிர்த்தாலே அது உனக்கு தெரியுமா? அவ தைரியத்தை பார்த்து மக்கள் அசந்து போயிட்டாங்க. அந்த தைரியம், அந்த பலம் அந்த நேரத்துல அந்த சாதாரண பொண்ணுக்கு எங்கிருந்து வந்தது? அதை எப்பவாவது நீ கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? பார்த்து ஜாக்கிரதை. மக்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் இருந்தாலே போதும். அவங்களும் போலீஸ்காரங்க தான். முடியுங்கிற எண்ணம் இருந்தா போதும், எதையும் சாதிக்கலாம். இந்த கலிகாலத்துல ஆண்களுக்கு இணையா பெண்களே உழைக்க தயாராயிட்டாங்க. உழைக்கிறவங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். தலைவிதின்னு நினைச்சுட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களை பார்த்தா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. தீய சக்தி எதுக்குறவங்க எல்லாருமே வீரர்கள் தான். உலகத்தை பாதுகாக்கிற ஒரு பாதுகாவலனை அந்த 7 குருமார்களும் தேடுறாங்க. ஆனா அவனை இன்னும் யாருமே கண்டுபிடிக்கல. 7 குருமார்களும் ஒன்னா சேரலன்னா அவன் கிடைக்க மாட்டானா?